விடியா திமுக ஆட்சியில் விருதுநகரில் சுகாதாரத்துறையினர் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளாததால் 8 வயது சிறுமி மர்ம காய்ச்சலுக்கு உயிரிழந்துள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். விருதுநகர் மாவட்டம் மேலகோபாலபுரம் ஊராட்சியில் 700க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்த பகுதியில் கடந்த 1 மாதமாக பலருக்கும் மர்ம காய்ச்சல் ஏற்பட்டு சிரமத்திற்குள்ளாகியுள்ளனர். இதுகுறித்து சுகாதாரத்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்காததால் ஆனந்தவள்ளி என்ற 8 வயது சிறுமி மர்ம காய்ச்சலுக்கு பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். மக்களை தேடி மருத்துவம் என விளம்பர மாடலில் ஈடுபடும் விடியா திமுக ஆட்சியில் மர்ம காய்ச்சலுக்கு சிறுமி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதி மக்களை அதிர்ச்சியடைய செய்துள்ளது. நாங்கள் தொடர்ந்து பலமுறை இந்த ஊராட்சியில் சுகாதாரக்கேடு இருக்கிறதையும், அது மட்டும் இல்லை இங்கே வார்கால் பகுதி அல்றதில்லை, ப்ளீச்சிங் பவுடர் போடுறதில்ல, டேங்கில் உள்ள தண்ணிகளை சுத்தப்படுத்துறதில்ல, இப்படிப்பட்ட நிலையிலெல்லாம் நாங்கள் சுகாதாரத்துலையும் சொல்லியிருந்தோம், இங்கே இருக்கிற ஊராட்சி மன்றத்திலையும் சொல்லியிருந்தோம். எந்த ஒரு நடவடிக்கை எடுக்காத காரணம் இன்றைக்கி ஊர் உள்ள ஒரு சின்ன 8 வயசு குழந்தை இன்றைக்கி பலியாகிருக்கிறாங்க.